ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது மதுரை உழவர் சந்தை பிபி குளமில் இருக்குது. நியர்பை இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்குது. உள்ளே ஃபஸ்ட்டு என்ட்ரு ஆன உடனே இது மாதிரி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, நோட்டீஸ் போர்டு. இதில் இந்த உழவர் சந்தை பற்றின டீட்டெயில்ஸும் தமிழில் டிஸ்பிளே ஆகும். ப்ரைஸ் முதற்கொண்டு இதில் வந்துடும். இது மாதிரி தான் கடைகள் இருக்கும். ஒரு 4 ரூபா 5 ரூபா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு இருக்கும். ஒரு ரோலையே 4-5 கடை இருக்கும், சின்ன சின்னதாக செப்பரேட்டாக பார்ட்டிஷன்ஸோடு இருக்கும். இவங்க என்னென்ன வெஜிடபிள்ஸ் வச்சுருக்காங்களோ அதுக்கான ரேட்டும் அந்த போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க. நம்ம அதை பார்த்து நம்ம கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். இன்றைக்கி நான் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் தான் இது எல்லாமே. வீக்லி ஒன்ஸ் 10 days ஒன்ஸ் இது மாதிரி நான் போய் வெஜிடபிள்ஸ்லாம் போய் மார்க்கெட்டில் ஃபில் பண்ணிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் இடையில சின்னதாக வாங்கணும் அப்படின்னா அப்பப்போ பக்கத்தில் வாங்கிடுவோம். மேஜராக தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, இஞ்சி, இந்த மாதிரி பயிறு, சோயா பீன்ஸ், பட்டர் பீன்ஸ் இது எல்லாமே போயிட்டு மார்க்கெட்டில் தான் ஃபில் பண்ணுவோம். இது எல்லாமே அப்படியே கவரில் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சாச்சு. சோயா பீன்ஸ், பட்டர் பீன்ஸ் எல்லாமே. மற்றது எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்பப்போ க்ளீன் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். கருவேப்பிலை எல்லாமே இது மாதிரி க்ளீன் பண்ணி ஒரு கவரில் போட்டு அப்படி எடுத்து உள்ளே வச்சுருவோம். மல்லித்தலை அதில் இருக்க வேரெல்லாம் கட் பண்ணிவிட்டு கவரில் போட்டு உள்ளே வச்சுருவோம். தக்காளி சில நேரம் நான் வெளியவே வச்சுருவேன், சில நேரம் உள்ளே வச்சுருவோம். இது கடலை வாங்கினோம். கடலை கவரில் மட்டும் அப்படியே வச்சிடக்கூடாது, இது மாதிரி வேர்த்துரும். அப்புறம் 2 நாள் விட்டுட்டோன்னா பூசணம் பிடிச்சிரும், அதுக்கப்புறம் அதை சாப்பிட முடியாது. அதனால் கடலையே வாங்கிட்டு வந்ததும் செய்கிறோமோ இல்லையோ இது மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுருவோம். கொட்டி வச்சிட்டோன்னா நம்ம எப்போ செய்கிறோமோ அப்போ வரையும் நல்லா தான் இருக்கும். மெயினாக விரிச்சிருக்கனால காயுமே தவிர ட்ரை ஆகுமே தவிர மற்றபடி கெட்டு போகாது. கவர்லேயே வச்சா கெட்டுரும். அதுக்கப்புறம் கிழங்கு வகைகள் எல்லாமே இது மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் மாற்றிட்டுருக்கேன். நெல்லிக்காவும் வாங்கியிருக்கோம். மலை நெல்லிக்காய் வாங்கியிருக்கேன். மலை நெல்லிக்காய் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா ரொம்ப சுருங்கி போயிடுது, அதனால் வெளியே வச்சா கூட நல்லாயிருக்கு. அதனால் அதையும் உருளைக்கிழங்குடைய போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா சின்னதாக இருக்கிறது சேப்பக்கிழங்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வாங்கியிருக்கேன். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ரெசிபியையும் உங்களோட ஷேர் பண்ணிடுறேன்னா. இது மாதிரி வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கவரில் போட்டு தான் ஃப்ரிட்ஜில் வைப்போம். அப்படியே வச்சோன்னா அதுவுமே ரொம்ப ட்ரை ஆகி சுருங்கி போயிடுது. ஃப்ரிட்ஜில் கவர் போட்டு வைக்கிறப்போ கொஞ்சம் லைஃப் இருக்க மாதிரி ட்ரை ஆகாமல் அது மாதிரி இருக்குது. அதனால் நான் இப்போல்லாம் கவரில் போட்டு தான் உள்ளே வைக்கிறோம். இந்த தக்காளி, கத்திரிக்காய் எல்லாமே ஒரே கவரில் போட்டு அப்படியே உள்ளே வச்சிடலாம். தனித்தனியாக போடணும்னு அவசியம் இல்லை. எல்லா வெஜிடபிள்ஸையும் பீட்ரூட்லேருந்து கேரட் வேறு என்னென்ன வாங்கியிருக்கோமோ அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் தான் இந்த தடவை வாங்கியிருக்கேன். எல்லாமே ஊருக்கு போகிறனால இந்த மாதிரி வாங்கி உள்ளே ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அது ஒரு 1 வீக் வரும். அதுக்கு மேலே யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர் நான் கீழே தான் போடுவேன். 1 வீக்குள்ளே வரதை மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. அதனால தான் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்குறது. 1/2 kg அந்த அளவு தான் வாங்குவோம். தக்காளி மட்டும்தான் ஜாஸ்தி வாங்குறது. இப்போது பச்சை பட்டாணி சீசன் போயிட்டு இருக்குது, அதனால் பச்சை பட்டாணியும் வாங்கியிருக்கோம். இந்த சீசனில் மட்டும்தான் பச்சை பட்டாணி அப்படி கிடைக்கும். ப்ளஸ் இதை உரித்து தர மாட்டாங்களாம், அப்படியே முழுசாக தான் தருவாங்களாம். அதனால் பச்சை பட்டாணி நம்ம தான் வாங்கி உரிக்கிற மாதிரி இருந்துச்சு. இது பச்சை மிளகாய் இந்த மாதிரி காம்பெல்லாம் கிள்ளிட்டு போட்டோன்னா கொஞ்சம் லைஃப் இருக்கும் அப்படின்னாங்க. அதனால் இதை இது மாதிரி க்ளீன் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சாச்சு. அதுக்கப்புறமா நம்ம மீதி இருக்கிற இது க்ரீன் பீஸ் மட்டும்தான் கீழே ஃப்ளோரில் இருக்கும். அது அப்படியே க்ளீன் பண்ணி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோன்னா வேலை முடிஞ்சிடும். இதையும் க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம். அது பனங்கிழங்கும் இப்போ சீசனில் போயிட்டுருக்கு. அதுவுமே உருளைக்கிழங்கோடு சேர்த்து நான் வச்சுட்டேன். இப்போது க்ரீன் பீஸ் எல்லாத்தையும் நம்ம உரித்து ஒரு பாட்டிலில் ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். தேவைங்கிறப்போ வெஜிடபிள் பிரியாணி செய்கிறப்போ அது மாதிரி டைமில் எடுத்து நான் யூஸ் பண்ணிப்பேன். மற்றபடி தனியாக செய்கிறப்போ இவங்க யாரும் சாப்பிட்றது இல்லை. இன்றைக்கி கொஞ்சமாக முருங்கைக்கீரை வாங்கினோம், அதனால் அதையும் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். மதியமாக இந்த கீரை சமைச்சு சாப்பிட்றலாம் அப்படின்ற ஒரு பிளானில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அவ்வளோதான், இனி குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.